மாட்டு பொங்கல் அப்படின்னாலே சிறுகரண குழம்பு தான். அதுவும் ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு இளஞ்ச சைஸ் அளவுக்கு புளியை தண்ணீர்ல கரைச்சி கூடவே உப்பும் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், கருவேப்பிலை. இப்போ சிறுகரணையை குக்கர்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு கடாயை வச்சு நல்லா தாராளமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. வடகம் போட்டு தாளிச்சு வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்தா போல எவ்வளவு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணீரை இதுலயே சேர்த்துருங்க. ஆல்ரெடி இதுல நான் உப்பு சேர்த்திருக்கேன். வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச கருணக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு வெல்லம் வச்சிருந்தோம், அதையும் நசுக்கி இதோட சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா பாரம்பரிய சிறுகரண குழம்பு ரெடி. பொங்கல்ல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.